Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து ரீசனிங் செஷன்ல blood relationல ஒரு क्वेश्चन பார்க்கலாம். இதுல வந்து எங்க இருந்து எடுத்துக்கோனா இப்போ IBPS prelims questions நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? இதுல வந்து இப்போ blood relationனா இப்போ ஒவ்வொரு ஜெண்டருக்கும் நம்ம வந்து ஒரு சிம்பல் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்க என்ன யூஸ் பண்றேன்னா இப்போ சப்போஸ் மேல்னா நான் வந்து ஒரு ஸ்கொயர் சிம்பலோ ஃபீமேல்னா சர்க்கிள் சிம்பிள் சிப்லிங்ஸ்னா ஒரு சிங்கிள் லைனும் இப்போ சப்போஸ் கப்புள்னா என்னது பேரலல் லைன் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு ஜெண்டர் டு இன்னொரு ஜெண்டருக்கு மெஷர் பண்ணுறப்போ சொல்கிறப்போ நான் ஒரு வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். There are 8 members in your family spread across the 3 generation. இங்கே வந்து 3 generations கொடுத்துருக்காங்க. A is the grandmother of B. Bயோட கிராண்ட்மதர் யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஜென்ரேஷன், இப்போ இங்கே ஒரு ஜென்ரேஷன். இப்போ இங்கே பிக்கு மேலே அவனோட பேரண்ட்ஸ் வருவாங்க. அதுக்கு மேலே யார் வருவாங்கன்னா அவங்க தான் கிராண்ட்மதர்னு சொல்லியிருக்காங்களா, அவங்க தான் யார்? ஏ. ஏ வந்து ஃபீமேலுங்கிறனால நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். பியோட கிராண்ட்மதர் ஏ. அடுத்தது பவுஸ் ஆஃப் பி இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் டி. டியோட டாட்டர் இன் லா வந்து பியோட பவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பியோட பவுஸ்னா என்ன? பியோட கப்பல், மேரிட் கப்பலா. அப்போ என்னது டியோட டாட்டர் இல்லைனா அப்போ யாரு? டி இங்கே இருப்பாங்க, பேரண்ட், அவங்களோட பேரண்ட், பியோட பேரண்ட். டியோட டாட்டர் இல்லைனா அப்போ பி வந்து என்னது மேலாக இருப்பாங்க. அவங்களோட டாட்டர் இன்லா வந்து இங்கே இருப்பாங்களா? டியோட டாட்டர் இன்லா வந்து பியோட பவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டியோட சன் யாரு? பின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. அடுத்தது பி இஸ் த ஒன்லி சைல்டு ஆஃப் என். என்னோட ஒன்லி சைல்டு வந்து பின்னு சொல்றாங்க. அப்போ என் வந்து யாரு? பியோட பேரண்டா. அப்போ என் வந்து பியோட ஒன்லி சைல்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது என் இஸ் மேரிட் டு ஃபீமேல். என் வந்து யாரை மேரிட் பண்ணியிருக்காங்க? ஒரு ஃபீமேலை மேரிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என் வந்து மேலாக இருப்பாங்க. அப்போ அவங்கள மேரிட் பண்ண ஃபீமேல் வந்து இங்கே யாரு? டி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. கே இஸ் த அங்கிள் ஆஃப் பி. பியோட அங்கிள் கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பி இங்கே இருக்கா. பியோட பேரண்ட் வந்து இவங்க வந்து ஒரே ஏக்கு வந்து ஒன்லி ஒன் சன் தான். என்ன அவங்களுக்கு அவங்களோட அங்கிள் தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க? கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அங்கிள் வந்து கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ் இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் ஜி. ஹூ இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் டி. டியோட ஃபாதர் இன் லா வந்து ஜின்னு சொல்லியிருக்காங்க. டி எங்க இருக்காங்க? டி இங்க இருக்காங்க. டியோட இவங்க மதர் இன் லா, ஏ வந்து மதர் இன் லா. அப்போ டியோட ஃபாதர் இன் லா வந்து ஜினா அப்போ ஏவும் ஜியும் கப்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஜியோட டாட்டர் இன் லா வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜியோட டாட்டர் இன் லா எஸ்ஸுங்கப்போ இப்போ எஸ் எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஏன் ஜே ஆர் சேம் ஜெண்டர்னு சொல்லிட்டாங்க. ஏவும் ஜேவும் சேம் ஜெண்டர். ஏ வந்து என்னவா? ஃபீமேலா. அப்போ ஜேவும் என்னது? சேம் ஜெண்டர். பட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். அப்போ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்னா என்னது? இவங்க வர ஜென்ரேஷனில் இருப்பாங்க, இவங்க வர ஜென்ரேஷன். அப்போ ஜே வந்து இங்கே இருக்காங்க. ஏவும் ஜேவும் வந்து என்னது? ஃபீமேல். ஓகேவா? அடுத்தது கொஷின். இப்போ வந்து இந்த பிளட் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நம்ம போட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி. பிக்கு எஸ் வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. பிக்கு எஸ் என்ன வேணும்? ஆன்டா. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு கே. கேக்கு டி என்ன வரும்னு கேட்குறாங்க. கேக்கு டி என்ன வரும்னு கேட்குறாங்க. கேக்கு டி என்னது? சிஸ்டர் இன் லாவா? ஓகேங்களா? அவனோட பிரதரோட ஒய்ஃபு. அவன் பிரதரோட ஒய்ஃப் என்ன வரும்? கேவோட பிரதரோட ஒய்ஃப்னா சிஸ்டர் இன் லா. இப்போ ஆப்ஷன் சி சிஸ்டர் இன் லா. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபீமேல் மெம்பர்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபீமேல் பார்த்தப்போ 1 2 3 4. இப்போ டோட்டலாக 4 ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி 4 வரும். ஓகேங்களா? கொஷின் பாருங்க. There are 8 members in a family. P, Q, R, S, T, U, V and W. 8 persons இருக்காங்க. அந்த family consists of 3 couples இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. S is the brother of Q and is married to T. Q ஓட brother யாருன்னு சொல்லிட்டாங்க. Q ஓட brother வந்து S ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? and S வந்து யாரை மேரிட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. T யை மேரிட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ T வந்து ஃபீமேலாக இருப்பாங்க. அடுத்து R is the sister-in-law of S. S ஓட sister-in-law வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க. S ஓட sister-in-law வந்துட்டு S ஓட sister-in-law வந்து Rன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து P is the father of Q who is married to R. R வந்து யாரை மேரிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. Q-வை மேரிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Q-வும் R வந்து என்னது கப்புள்ஸ். R வந்து மேரிட் டு Q. R வந்து Q-வை மேரிட் பண்ணியிருக்காங்களா? ஓகே. அடுத்தது Q-ஓட ஃபாதர் P-ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ Q-ஓட ஃபாதர் வந்து யாரு? P-யா? ஓகே. ஃபாதர்னா அப்போ வந்து என்னது இவங்க மேலாக இருப்பாங்க. அடுத்து V is the granddaughter of W. W-ஓட granddaughter வந்து V-ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ W-ஓட granddaughter V but not the daughter of Q. Q-ஓட டாட்டராக இருக்க மாட்டாங்க. அப்போ யாரோட டாட்டர்ஸ்? இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸா? அப்போ இவங்களோட டாட்டர் வந்து யாரு? Q-ஓட டாட்டர் வந்து V-யா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ V-யோட W-ஓட கிராண்ட் டாட்டர் தான் V-யா? அப்போ W-ங்கிறவங்க எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. ஓகேவா? இவங்க 2 பேர் கப்புள்ஸ். V-யோட கிராண்ட் மதர் வந்து W-வா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து U is the son of R. R-ஓட சன் வந்து U-ன்னு சொல்லிட்டாங்க. R-ஓட சன் வந்து U-ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ U வந்து இங்கே வருவாங்க. அடுத்து பாருங்க. S is the sister-in-law of R-ன்னு சொல்லியிருக்காங்க. S-ஓட sister-in-law தான் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க. R-ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ R வந்து ஃபீமேலாக இருக்கும். அப்போ Q வந்து மேலாக இருப்பாங்க. Q and S வந்து இங்கே சிப்ளிங்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஹவு S is related to W. W-க்கு S என்ன வேணும்னு கேட்குறாங்க. W-க்கு S என்ன வேணும்? Q and S வந்து சிப்ளிங்ஸு. அப்போ W-க்கு Q வந்து சன்னாக இருந்தால் S என்னது? சன். ஆப்ஷன் B வந்து சன். அடுத்து 4 of the following 5 are alike in a certain way based on group. Which of the following does not belong to that group? கொடுத்துருக்கிறதுல வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு குரூப்பாக இருக்கும். ஒன்று மட்டும் அது பேட்டர்ன் இல்லாமல் அந்த குரூப்பாக இல்லாமல் இருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ W R V U. W R and U. V U. இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ V U V U அடுத்தது யாரு? W R. இப்போ W R V-ல என்னது? ஃபீமேல் பர்சன்ஸா? U மட்டும் என்னது? மேல் வருவாங்க. அப்போ இவங்க மட்டும்தான் என்னது அந்த குரூப்ல இருந்து டிஃப்ரெண்டாக இருக்காங்களா? டிஃப்ரெண்ட் ஜெண்டர் வந்து இவங்க மட்டும்தான். இப்போ ஆப்ஷன் D U தான் வரும். இவங்களாம் சேம் ஜெண்டர், அவங்க மட்டும் என்னது ஜெண்டர் வந்து மாறி இருக்காங்க. ஸோ அதுதான் வரும் ஆப்ஷன் D. அடுத்து ஹவ் இஸ் P ரிலேட்டட் டு டாட்டர் ஆஃப் S. எஸ்ஸோட டாட்டர் ஆஃப் S. எஸ்ஸோட டாட்டருக்கு P என்ன வரணும்னு கேட்குறாங்க. இப்போ எஸ்ஸோட டாட்டருக்கு P என்ன வரும்? எஸ்ஸோட டாட்டருக்கு வந்து எஸ்ஸோட டாட்டர்னா யாரு? V தான் வந்து எஸ்ஸோட டாட்டரா? எஸ்ஸோட டாட்டருக்கு P என்ன வரும்? கிராண்ட் ஃபாதரா? ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் A கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Q is the only sister of Z. Who is the father of P? P ஓட ஃபாதர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? Zன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ P ஓட ஃபாதர் வந்து Z. P ஓட ஃபாதர் வந்து Z. ஸோ Z வந்து என்னது? மேல் பர்சன்.
ஓகேவா? அடுத்தது இஜட்டோட ஒன்லி சிஸ்டர் யாருன்னு சொல்லியிருக்காங்க? கியூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிஸ்டருங்கிறனால அப்போ இவங்க ஃபீமேலாக இருப்பாங்க, கியூ. அடுத்து பி இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் ஹச், ஹூ இஸ் த மதர் ஆஃப் கே. கேவோட மதர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஹச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கேவோட மதர் வந்து ஹச்சு. கேவோட மதர் வந்து யாரு? ஹச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சோட கிராண்ட் டாட்டர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? பின்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சோட கிராண்ட் டாட்டர் வந்து கிராண்ட் டாட்டர் பின்னா அப்போ பி வந்து மேல். ஓகேங்களா? கேவோட மதர் வந்து ஹச்சு. அப்போ கேவோட மதர் வந்து ஹச்சு. அப்போ ஹச்சு வந்து ஃபீமேல். ஓகேவா? போத் கே அண்ட் ஹச் ஆர் சேம் ஜெண்டர். கேவும் ஹச்சும் சேம் ஜெண்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹச்சு வந்து ஃபீமேல்னா கேவும் என்னவா இருப்பாங்க? ஃபீமேலாக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது N இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. பியோட கிராண்ட் ஃபாதர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்களா? பியோட கிராண்ட் ஃபாதர் வந்து என்னது? என்னு. அப்போ இங்கே வருவாங்க, என் இங்கே வருவாங்க. இப்போ என்னது? என் டஸ் நாட் மேரி ஹச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் வந்து என்னது? ஹச்சை வந்து மேரி பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட கிராண்ட் ஃபாதருங்கும் போது அப்போ இவர் ஃபீமேலாக இருப்பார். ஓகேவா? அடுத்தது ஒய் இஸ் த நெஃப்யூ ஆஃப் கியூ. அப்போ Y is the nephew of Q னா இப்போ Qவோட பிரதர் யாரு? இசட்டா. இவங்களோட சைல்டு தான் வந்து யாரு இருப்பாங்க? நெஃப்யூனா என்னது? பையனா. அதாவது சிப்ளிங்ஸோட சைல்டு தான் நம்ம நெஃப்யூன்னு சொல்லுவோமா? இப்போ Qவோட சிப்ளிங்னா யாரு? இசட்டு. அவனோட சன்னு தான் யாரு? ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஃப் ஒய் இஸ் மேரிட் டு ஏ என்னது? இசட் அண்ட் கேவோ என்னது? கப்புள்ஸாக இருப்பாங்க. அப்போது கியூவோட சிப்ளிங்கோட சைல்டு தான் ஒய்னா. அப்போ என்னது? இவங்களோட இசட் அண்ட் கேவோட சில்ட்ரன்ஸ் தான் பி அண்ட் ஒய்யாக இருப்பாங்க. இப்போ இவங்க என் அண்ட் ஹச் வந்து என்னது? நாட் மேரிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன? இசட்டோட ஃபாதர் வந்து கேவோட மதர் ஹச்சுனா அப்போ இசட்டோட ஃபாதர் வந்து என்னா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கொஷின்குள்ளே போகலாம். If y is married to A, y வந்து suppose வந்து A வை married பண்ணா then A is related to K. K வந்து Kக்கு வந்து A என்ன வரணும்னு கேட்குறாங்க. Kக்கு வந்து A என்ன வரணும்? இவங்க அவங்களோட சன்னோட ஹவுஸ் வந்து என்ன வரும்? டாட்டர் இன் லா. ஓகேவா? கேக்கு ஏ என்ன வரும்னா டாட்டர் இன் லா. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி? எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இந்த ஃபேமிலின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ்? 1 2 3 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டலாக 4 ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்க. ஹவு ஒய் இஸ் ரிலேட்டட் டு ஹச். ஹச்சுக்கு ஒய் என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஹச்சுக்கு ஒய் வந்து என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. இப்போ ஹச் இங்கே இருக்காங்க, ஒய் இங்கே இருக்காங்க. அவங்க என்னது? அவங்களோட டாட்டரோட சன்னா. அப்போ வந்து என்னது? கிராண்ட்சன். ஹச்சுக்கு ஒய் வந்து என்ன வரும்? கிராண்ட்சன் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ கிராண்ட்சன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இன் எ ஃபேமிலி தேர் ஆர் 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. யாரு? எம்என் பிஓகே அண்ட் ஏ இருக்காங்கன்னு சொல்றாங்க. எம்மும் கேவும் என்ன சொல்லிட்டாங்க? எம்மும் கேவோ மேரிட் கப்புள்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேரிட் கப்புள்னால நான் வந்து பேரலல் லைன்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். அடுத்து எம் பீயிங் மேல் மெம்பர். எம் வந்து மேலுன்னு அவனே சொல்லிட்டான். அப்போ என்னது? கே வந்து என்னது? கண்டிப்பாக ஃபீமேலாக தான் இருப்பாங்க. அடுத்து பி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஓ, ஹூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம். எம்மோட சிஸ்டர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஓன்னு சொல்லியிருக்காங்க. எம் இருக்காங்க, எம்மோட சிஸ்டர் வந்து யாரு? ஓன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஓட டாட்டர் ஒன்லி டாட்டர் யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஓட ஒன்லி டாட்டர் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கீழே இங்கே வருவாங்க. அடுத்து கே இஸ் த டாட்டர் இன் லா ஆஃப் என். என்னோட டாட்டர் இன் லா வந்து கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட டாட்டர் இன் லா வந்து தான் யாரு சொல்லியிருக்காங்க? கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ
இப்போ என்னோட சன் வந்து யாரு எம்மா இருப்பாங்களா? எம் அண்ட் என் do not have சேம் ஜெண்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது என் வந்து ஃபீமேலாக இருப்பாங்க. ஆனால் எம்மும் என்னும் ஒரே ஜெண்டராக இருக்கக்கூடாது. எம் வந்து மேலாக இருந்தால் என் வந்து ஃபீமேலாக இருப்பாங்க. ஏ இஸ் த சிங்கிள் சைல்டு ஆஃப் எம். எம்மோட சிங்கிள் சைல்டு ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம்மோட சிங்கிள் சைல்டு வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இப்போ முடிச்சிட்டாங்களா? அப்போது வந்து சிங்கிள் சைல்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏ வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லல. ஓகே, அடுத்தது கொஷின் போகலாம். ஹவ் இஸ் ஓ ரிலேட்டட் டு என்? என்னுக்கு ஓ என்ன வரும்னு கேட்குறாங்க. என்னுக்கு ஓ என்ன? என் அதாவது எம் வந்து சன்னோட சிப்ளிங்ஸ் தான் வந்து என்னது ஓ. அப்போ இவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ்னால் என்னுக்கு ஓ வந்து டாட்டர் வருவாங்க. இப்போ ஆப்ஷன் பி டாட்டர். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.